ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நான் ஸ்ரீகாகுளம் வந்து சேர்ந்திருக்கேன். நான் வந்த ரூட்ல பார்த்தா 940 கிலோமீட்டர்ஸ் சென்னையிலருந்து. ஆ டைரக்ட்டா கூகுள்ல போட்டா 920 கிலோமீட்டர்ஸ் அப்ராக்ஸிமேட்டா வருது. இன்னைக்கு நான் ஸ்ரீகாகுளம்லருந்து அ கிளம்புறேன். எவ்வளோ தூரம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடியுதோ அந்த தூரம் போலாம். ஏன் அப்படின்னா 2, 3 ஊரு பார்த்து வச்சிருக்கேன். அ வழி எப்படி இருக்கும்னு தெரியல. அதனால 100 பிளஸ் கிலோமீட்டர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். இனிய டிராவல்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் நடக்கப் போகுது. என்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் 1000 கிலோமீட்டர்ஸ நான் இன்னைக்கு கிராஸ் பண்ண போறேன். என்னையே நான் தட்டி குடுத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட டிராவல்ல சோலோ ரைட்ல ஃபர்ஸ்ட் 1000 கிலோமீட்டர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்றேன். அதுக்கு விஷ் பண்ணுங்க. வழக்கம் போல நான் சொல்றது தான் ப்ரே பண்ணுங்க. இந்த ஸ்ரீகாகுளத்த பத்தி நான் என்னென்னமோ தேடுறேன். நெறைய பேர்ட்ட கேட்கிறேன். யார்ட்ட கேட்டாலும் ஒரு விஷயம் தான் ரொம்ப சிறப்பானதா சொல்றாங்க. அது என்ன அப்டின்னா, இங்க இருக்க சூரியனார் கோவில். நான் இப்ப காலையில போயிட்டு அந்த தரிசனம் கூட முடிச்சுட்டு வந்தேன். ரொம்ப அழகா இருக்கிறாரு ஆண்டவன். இந்த ஊர் வந்து புராண காலத்து ஊரு. எப்படி நம்ம மதுரை எப்படி ஃபேமஸா இருக்கோ, அதுக்கு ஒரு ஆரம்பம் தெரியலையோ, அதுபோல இதுவும் ஒரு ஆரம்பம் இல்லாத ஊர் போல இருக்கு. ஏன்னா சந்திரகுப்த மௌரியரே ஆட்சி பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடிக்கு உண்டான ஆதாரங்களும் இந்த ஊர்ல கிடைச்சிருக்கு. அதனால ரொம்ப விசேஷமான ஊரு. அது மட்டும் இல்லாம மொழி வாரியா மாநிலம் பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இது ஆந்திர பிரதேஷ் ஆயிட்டு, அப்புறமா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா அப்படின்னு 2 ஸ்டேட் ஆயிருக்கு. இதுதான் இந்த ஊர பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் போணும். நான் தான் காசு தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பேர் லக்ஷ்மண் ராவ். நைட்டே என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அட்வான்ஸ் புக் பண்ணி வச்சிருக்காரு. நீங்க எங்கேயும் போய் சாப்பிடக்கூடாது. அன்பும், பாசமும் அதிகமா காட்டுறாங்க இந்த ஆந்திர பிரதேசத்துல. நேத்து ஒரு ஐசக்ன்னு ஒரு தம்பி என் கூடவே ஒரு 8 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு வந்தாப்புல பேசிட்டு. அவர் பைக்ல வந்தாப்புல. வேகமா போனவன் என்னை பார்த்து நிறுத்திட்டு என் கூட பேசிக்கிட்டே வந்தாப்புல. டீ சாப்பிடணும்னு சொன்னாப்புல, என்னென்ன வேணுமோ கேட்டாப்புல. எதுவும் வேண்டாம், ஒரு 2 பாட்டில் வாங்கிட்டு வந்தாப்புல, தண்ணி பாட்டில். நான் ஒன்று வாங்கிட்டு ஒன்று அவர் கையிலேயே கொடுத்து விட்டுட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று நைட்டு ஒருத்தர்கிட்ட வழி கேட்டேன், எங்க போகணும் அப்படின்னு. வழி கேட்ட உடனே இந்த வழியை சொல்றவரு பக்கத்துல வந்து வாங்க டீ சாப்பிடலான்னு சொல்லிட்டு அங்க போய் எனக்கு டின்னருக்கு உண்டான காசை பே பண்ணிட்டு 200 நீங்க எது வேணுமோ வாங்கிட்டு போங்க, கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாசத்தை காட்டிட்டு போனார். நாம மொழியால பழக்க வழக்கத்தால மாறி இருந்தாலும் உணர்வால நாம எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்றது இதுல இருந்து புரியுது. என்ன பயிருன்னு தெரியல, நம்ம அறிவுக்கு அவ்வளவுதான், பெருசா தெரியல. இது கிட்டத்தட்ட பாக்குற தூரமெல்லாம், கண்ணு கட்டின தூரம்லாம் மஞ்சள் மஞ்சளா தெரியுது பாருங்க. கடுகா என்னன்னு தெரியல, இல்ல வேற எதுவா இருந்தாலும் தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சதை படம் எடுத்தேன். கலர்ஃபுல்லா இருக்கு. எவ்வளவு தூரம் பார்த்தாலும் உங்களுக்கு அதே மஞ்சள் மஞ்சளா தான் தெரியும். ஹைவேல கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். எந்த ஊருன்னு பேரு சரியா எனக்கு தெரியல. ஆனா மலையை குடைஞ்சு ரோடு போட்ட மிச்சத்துல இருக்கிற இடத்துல 2 பக்கமும், இந்த பக்கமும் ஒரு கோயில், இந்த பக்கம் விவேகானந்தருக்கு சிலைய வச்சு அழகா அவருக்கு மரியாதை செஞ்சிருக்காங்க.